Hi, this is Rahman from Tamil Trading. ஸோ இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டிங் ஐடியா சொல்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்காக கூட இருக்கலாம். அதுக்கு வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு CPR அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். CPR அப்படின்றது சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். அது வந்து CPR by KGSன்னு இருக்குது. இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சூஸ் பண்ணிட்டா அது இப்படி தான் காட்டும். அது நம்ம செட்டிங்கில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த டெய்லி பிவோட் அப்படின்றத விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். டெய்லி பிவோட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். டுமாரோ பிவோட்டை ரிமூவ் பண்ணிடலாம். வீக்லி பிவோட் மட்டும் வச்சுப்போம். மந்த்லி பிவோட். ஓகே, டெய்லி பிவோட் வேணும்னா வச்சுக்கலாம், பட் அதை நம்ம என்ட்ரிக்கு யூஸ் பண்ணல அப்படின்றதுனால அதையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ மற்றது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீக்லி பிவோட்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி மந்த்லி பிவோட்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி லைன் அப்படின்னு கொடுத்துக்கணும். மந்த்லியை வந்து ரெட் கலர்லேயும் வீக்லியை க்ரீன் கலர்லேயும் வச்சு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நம்மளோட செட்டிங்ஸ். ஆல்ரெடி நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ண ரிசல்ட் இருக்குது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் ரூல்ஸ் நான் வந்து சொல்லிவிட்டு பேக் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை காட்டுறேன். ஸோ நான் வந்து 2019 பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரிசல்ட் இங்கே இருக்குது. ஸோ 18th January தான் ஃபஸ்ட்டு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்குறேன். நம்ம டே கேண்டலில் தான் பார்க்கணும். ஸ்டாக் நான் ரிலையன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 2019 18th தான் நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு நம்மளோட என்ட்ரி அப்படின்றது என்னென்னா, இந்த வீக்லி பிவோட் ரேஞ்ச் லைன் வந்து மந்த்லி பிவோட் ரேஞ்சை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகணும். அதான் ரூல்ஸ். டெய்லி 3 o'clock மட்டும் வாட்ச் பண்ணணும். மார்னிங்லாம் பார்க்கக்கூடாது. மார்னிங் எந்த எண்டும் கிடையாது. நம்ம வந்து அன்றைக்கி கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற டைமில் ஒரு 3 மணி 3:15 நம்ம பார்த்துட்டு அன்றைக்கி அந்த கேண்டில் வந்து இந்த லைன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். 2019 பார்க்குறப்ப இந்த லைன் கீழே வந்துட்டு வந்து 18th January லைன் மேலே கிராஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்படி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ இப்படி இருக்கும். 18 January இப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அன்றைக்கி க்ளோஸ் ப்ரைஸில் நம்ம பை பண்ணிடணும். ஸோ 1173 அன்றைக்கி நான் பை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ சேல் பண்ணோம்னா, இந்த ஸ்டாக் மந்த்லி பிவோட் ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நம்ம அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி திரும்ப வந்து பிரேக் டவுன் ஆகி இந்த லைனை கிராஸ் ஓவர் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். ஸ்டாக் நல்லா மேலே போயிட்டுருக்கு. லைனும் கிராஸ் ஓவர் நடக்கலை. ஸோ நம்ம வந்து 1 March 19 அதை நம்ம செல் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ரெட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் செல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா லைனு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா செல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் ரெட் லைனு மந்த்லி பிவோட்டையும் க்ளோஸ் பண்ணல. இப்போ மந்த்லி பிவோட் க்ளோஸில் வந்திருக்கு, பட் திரும்ப அங்கேயே ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி மந்த்லி பிவோட் ரேஞ்ச் 1 March 2019 இந்த ஸ்டாக் வந்து மந்த்லி பிவோட் ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால அன்றைக்கி எக்ஸிட் ஆகிரும். ஸோ அன்றைக்கி ரேட் வந்து 1214 இருக்குது. ப்ராஃபிட் 4100. இன்வெஸ்ட்மெண்ட் 1,17,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் 4000 எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 4% வித்தின் 2 months. அப்போ மந்த்லி 2% ரேஞ்சில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ட்ரி எக்ஸிட் ரூல்ஸாக வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திரும்ப அந்த ஸ்டாக் எப்போ வந்து கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போ தான் பை பண்ண போகிறோம். 11th March தான் அதோட நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே இல்லை, அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போது
லைன் கிராஸ் ஓவர் நடந்தால் தான். இப்போ ப்ரைஸ் வந்து மந்த்லி பிவோட் ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம பை பண்ணக்கூடாது. 11th மார்ச் தான் வந்து லைன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 1291 வந்திருக்கு. ஸோ 1,29,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது 7 மே வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. 7 மே தான் அது கிராஸ் ஆகுது. ஸோ மார்ச் மாதத்துலேன்னு இந்த கிராஸ் ஓவரும் நடக்கலை. ஸ்டாக் நல்லா மேலே போயிட்டுருக்கு. இங்கே ரொம்ப க்ளோஸில் வந்து பட் கீழே க்ளோஸ் ஆகாமல் மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் 7th of May அந்த ஸ்டாக் வந்து 1330 ருபீஸ்க்கு வந்திருக்கு. 4000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு 2 monthஸில் 4000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே க்ளோஸ் ஆனோன்னா அன்றைக்கி 3 o'clock நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1316 11th of June. 11th of Juneக்கு அப்புறம் நமக்கு என்ட்ரி கிடைக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அப்போலாம் நம்ம மார்க்கெட்லேயே இருக்க போகிறதில்ல. லைன் கிராஸ் ஓவர் நடந்தவொன்னே தான் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. பட் லைன் கிராஸ் ஓவர் நடக்கலை. இங்கே தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அது மந்த் என்ன பாருங்கள் 10 June. ஆனால் நம்ம 11th தான் என்ட்ராயிருக்கோம். ஏன்னா பட் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ப்ரைஸ் ஸ்டில் வந்து மந்த்லி ரேஞ்சுக்கு கீழே இருக்குது. பிவோட் ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம அதில் என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தா மந்த்லி ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிடும். ஓகே, ஸோ 1316க்கு என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ எப்போ ஸ்டாக் எக்ஸிட் ஆகும் பாருங்கள் 3 daysல நம்ம லாஸ் ஆகில வெளியில் வரும். ஓகே, இங்கே பாருங்கள் 14th June நம்ம லாஸ்க்கு இதை புக் பண்ணிடுறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 1000 rupees லாஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. அடுத்து அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ட்ரி 11th August கிடச்சிருக்கு. ஸோ ஜூலை ஃபுல்லாக நமக்கு எந்த என்ட்ரியுமே இல்லை. அதோட 11th August தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸிட் வந்து 3 September 19 தான் எக்ஸிட் ஆகிருக்கு. 3 September. ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள் 3 September நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட லாஸ் வந்து 8500. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி 20 September கிடச்சிருக்கு. 20 September நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம அதில் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னும் போது 26 December வரைக்கும் நமக்கு நல்லா மேலே போயிட்டுருக்காரு. அக்டோபர் பாருங்கள் நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் நல்லா மூவ் கொடுத்துருக்கு. ஸோ டிசம்பர் மந்த் வரைக்கும் அது கேரி ஆகிருக்கு. ஸோ டிசம்பர் மந்த்து தான் ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 25,900 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இப்படியே நான் வந்து பேக் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக 19, 20, 21 வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஷீட்டு வேணும்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ராஃபிட் நான் சொல்கிறேன். ஒரு நம்ம ட்ரேடே வந்து பார்த்தா மொத்தம் ஒரு 16 ட்ரேட் எடுத்திருக்கோம் இந்த 2 yearsல. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தா 1,14,000 இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். ப்ராஃபிட் 25,000, 87,000, 10,000 அப்படின்னு ப்ராஃபிட் வந்துருக்கு. 35,000 இதெல்லாம் ப்ராஃபிட்டு. லாஸ் பார்த்தா 1,000, 8,000, 5,000, 5,000, மேக்ஸிமம் 10,000 ஒரு தடவை லாஸ் ஆகிருக்கு. அதுதான் மேக்ஸிமம் லாஸ். அப்புறம் பார்த்தா எல்லாமே மினிமம் லாஸ் தான். ஸோ ப்ராஃபிட் எல்லாமே இதில் நல்லா வந்திருக்கு. லாஸ் ரொம்ப மினிமலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணி எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ரிசல்ட், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் இது ஒன்று தான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்ற ஸ்டாக்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்களும் அதை செய்யலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மீட் பண்ணுறேன்.